கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் எல்லாம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் எல்லாம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லிலே இடரவ காப்பதும் கிருபையே. பாதம் கல்லிலே இடரவ காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே. கிருபையே
5 மாதங்கள் அருமையாக காத்து வந்து இந்த 6வது மாதத்தின் ஆண்டவரே, இந்த 2வது வாரத்தில் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வர நீர் தந்தது மகா பெரும் கிருபை ஆண்டவரே. எத்தனையோ பேர்த்துக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ மக்கள் ஆண்டவரே இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போயிருக்கிறார்கள். எத்தனையோ மக்கள் ஆண்டவரே உம்மை அறியாமல் ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் தேவனே, நீர் எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பேர் பேராக நீங்கள் அழைத்து ஆண்டவரே எங்களை வழி நடத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளையாய் மாற்றி ஆண்டவரே இந்த இடத்தில் இந்த ஆண்டவரே இந்த பரிசுத்த நாளில் உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்க ஆண்டவரே கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி ஆண்டவரே. நீர்தாமே ஆண்டவரே இந்த கூட்டத்தின் முழு பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வந்து கொண்டு இருக்கிற மக்களை ஆண்டவரே நீங்கள் துரிதமாய் கொண்டு வாங்க. எல்லா தடைகளையும் நீக்கி ஆண்டவரே அவர்கள் சீக்கிரமாக இந்த இடத்தில் வர முடியாத கிருபை செய்யுங்க. வந்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்மாக்களும் ஆண்டவரே வந்தவர்கள் வந்து கொண்டு இருக்கிறவர்கள் ஆண்டவரே அவர்களோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. நீங்கள் தாமே ஆண்டவரே அவங்களை அரவணைங்க, ஆசீர்வதிங்க. இந்த கூட்டத்தின் முழு பொறுப்பு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் நாம் மாத்திரமாயும் கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களுங்க நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நம்மளாம் ஒரு ವಿಶೇಷமான ಜನಗಳು ತಾನೆ. அல்லேலೂಯಾ. ನಾವೆಲ್ಲ ಒಂದು ವಿಶೇಷವಾದ ಜನರು, ಹೌದಾ ಇಲ್ವಾ? ಜೋರಿಗೆ ಹೇಳಿ ಹೌದು ಅಂತ. டவுட்டா? இல்லை. அப்போ நம்மெல்லாம் விசேஷமான நம்ம ஜனங்கள். ஏன் நம்ம விசேஷமான ஜனங்கள்? ஏன்? ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மோடு அவர் வருகிறார். நாம் கூப்பிடும் போதெல்லாம் அவர் நம்மை பார்த்து நமக்கு என்ன பண்ணுகிறாரு? அவர் சேர்ந்து நம்மோடு இருக்கிறார் இல்லைங்களா? அதனால் நாம் விசேஷமான ஜனங்கள். இந்த பாடலை பாடுவோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால்? தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா, நீர் என்னோடு வருவதினா. ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால், நீர் என்னோடு வருவதினா. எதினால் இது எதினால், நீர் என்னோடு இருப்பதினா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்டும் பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்டும் பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவா, அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவா, அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா, நீர்
காணும் பாசமுள்ள ஒருவரும் கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசரினோடுண்டு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசரினோடுண்டு. தேவா நானே தினம் விசேஷித்தவர், ராஜா நானே தினம் யோசிப்பவர். தேவா நானே தினம் விசேஷித்தவர், ராஜா நானே தினம் யோசிப்பவர். எதினா இது எதினா நீரனோடு இருப்பதினா. எதினா இது எதினா நீரனோடு இருப்பதினா. அல்லேலூயா. ஏனென்றால் அவர் நம்மோடு வருகிறார், அவர் நம்மோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறார் இல்லைங்களா? எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா. எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். எல்லா கரங்களை தட்டி தேவன் நம்மோடு இருக்கிறபடினால் எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவ கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தனவை காத்ததாலே. நெருக்கப்பட்டு மடிந்திடாமல்
கர்த்தரை நாம் ஆராதிக்கலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் சத்தமா அல்லேலூயா. ஆமாம், இன்னும் ஜோர கரங்களை தட்டி பாட்டு பாடணும். கரத்தை எப்படி சவுண்டு வந்து கை தட்டி ஓசை இருக்கணும். அப்போ ட்ரம்ஸ்க்கு மேலே உங்கள் கரங்கள் தட்டுகிறது சவுண்டு வரணும். தூங்கிட்டு இருக்காதீங்க, சரிங்களா? நல்லா ஜோர கை தட்டி நாம் பாடலாமா? என்ன அக்கினி சோதனை வரும்போது, பட்சிக்க வரும்போது அவர் என்ன பண்ணார்? முட்செடியில் தோன்றிய தேவன் நம்மை பாதுகாத்தார் இல்லையா? அதனால் வெள்ளம் போல் நிந்தை வந்தாலும் அவர் வந்து நமக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்துருக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. அதனால் கொஞ்சம் ஜோர கரங்களை தட்டி பேப்பரெல்லாம் கொஞ்சம் கீழே வச்சுட்டா கூட பரவாயில்ல. சீக்கிரம் ஒரு ஸ்க்ரீன் வாங்கிடலாம். இல்லைன்னா கை தட்டுறக்கு அது ஒரு இடைஞ்சலாக இருக்குது இல்லைங்களா? அதனால் ஒரு பெரிய ஸ்க்ரீன் வாங்கிட்டா பாட்டு அதிலே போட்டுக்கலாம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம் முச்செடிதனில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம் முச்செடிதனில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளதே. தேவ கிருபை என்றுமுள்ளதே, அவர் கிருபை என்றுமுள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நெருக்கப்பட்டு படுத்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டு படுத்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளதே. 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 வெள்ளப்பொழிந்து உள்ளம் வந்தோம் இரண்டு நேமியா ஆவியை அழித்தே. வெள்ளப்பொழிந்து மேற்கொள்ளும் வந்தோம் இரண்டு நேமியா ஆவியை அழித்தே. திட நம்பிக்கை தைரியமீந்தாரே, அவர் கிருபை என்றுமுள்ளதே. திட நம்பிக்கை தைரியமீந்தாரே, அவர் கிருபை என்றுமுள்ளதே. தேவ கிருபை என்றுமுள்ளதே, அவர் கிருபை என்றுமுள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவரே தானே. அவர் பொய் சொல்லுகிற தேவனும் இல்லை, மனம் மாறுகிற மனிதனும் இல்லை. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனமாறிட மனபுத்திரன் அல்ல. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனமாறிட மனபுத்திரன் அல்ல. நீ செய்வதை தடுப்ப
ವೈರಿಗಳ ಎದುರಲ್ಲಿ ಅವನ ಬಡಿಸುವನು, ನನ್ನಯ ಶಿರದಲ್ಲಿ ತೈಲವ ಹಚ್ಚುವನು. ವೈರಿಗಳ ಎದುರಲ್ಲಿ ಅವನ ಬಡಿಸುವನು, ನನ್ನಯ ಶಿರದಲ್ಲಿ ತೈಲವ ಹಚ್ಚುವನು. ಜೀವಮಾನವೆಲ್ಲ ಶುಭವ ಕೊಡುವನು, ಜೀವಮಾನವೆಲ್ಲ ಕೃಪೆಯ ತೋರುವನು, ಕೃಪೆಯ ತೋರುವನು. ದೇವರು ನನಗೆ ಆಶ್ರಯ ದುರ್ಗ, ಸಂಕಟದಲ್ಲಿ ಧೈರ್ಯ ಸಹಾಯಕ, ಕಡಲಲ್ಲಿ ಗುಡ್ಡಗಳು ಮುಳುಗಿದರು ಭಯವಿಲ್ಲ, ಈ ಭೂಮಿ ಅಳಿದರು ನನಗೇನು ಭಯವಿಲ್ಲ. ಕಡಲಲ್ಲಿ ಗುಡ್ಡಗಳು ಮುಳುಗಿದರು ಭಯವಿಲ್ಲ, ಈ ಭೂಮಿ ಅಳಿದರು ನನಗೇನು ಭಯವಿಲ್ಲ. ಪ್ರೀತಿ ಕೃಪೆಯೆಂಬ ಕಿರೀಟ ತೊಡಿಸುವನು, ಶ್ರೇಷ್ಠ ವರಗಳಿಂದ ನನ್ನಾಸೆ ಪೂರೈಸುವ. ಪ್ರೀತಿ ಕೃಪೆಯೆಂಬ ಕಿರೀಟ ತೊಡಿಸುವನು, ಶ್ರೇಷ್ಠ ವರಗಳಿಂದ ನನ್ನಾಸೆ ಪೂರೈಸುವ. ಹಸಿಗೆ ಬರುವಂತೆ ಯೌವನ ಬರ ಮಾಡುವ, ಹಸಿಗೆ ಬರುವಂತೆ ಯೌವನ ಬರ ಮಾಡುವ, ಯೌವನ ಬರ ಮಾಡುವ. ದೇವರು ನನಗೆ ಆಶ್ರಯ ದುರ್ಗ, ಸಂಕಟದಲ್ಲಿ ಧೈರ್ಯ ಸಹಾಯಕ, ಕಡಲಲ್ಲಿ ಗುಡ್ಡಗಳು ಮುಳುಗಿದರು ಭಯವಿಲ್ಲ, ಈ ಭೂಮಿ ಅಳಿದರು ನನಗೇನು ಭಯವಿಲ್ಲ. ಕಡಲಲ್ಲಿ ಗುಡ್ಡಗಳು ಮುಳುಗಿದರು ಭಯವಿಲ್ಲ, ಈ ಭೂಮಿ ಅಳಿದರು ನನಗೇನು ಭಯವಿಲ್ಲ. ஹalleluya. எல்லா கண்களை மூடி அப்படியே தேவனை ஆராதிக்கலாமா? ஹalleluya. எல்லா கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் அப்படியே தேவனை நோக்கி நாம் ஸ்துதிக்கலாமா? எல்லாம் வாயை திறந்து தேவனுடைய கிருபைக்காக நமக்கு எந்த பயமும் இல்லை. கடல் ನಾನು அதில் ಬೆಟ್ಟಗಳು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕಡಲಲ್ಲಿ ಅದು ಮುಳುಗಿದ್ರು ನನಗೆ ಯಾವ ಭಯವೂ ಚಿಂತೆಯೂ ನನಗೆ ಇಲ್ಲ. எல்லாம் ஏனென்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார், தேவன் நம்மோடு செல்லுகிறார். அதனால் எல்லா வாயை திறந்து இந்த தேவனை ஆராதிக்கலாமா? ஆராதனைக்குள்ளே வாசம் செய்கிற தேவனை எல்லா வாயை திறந்து நம்ம ஸ்தோத்திரம் செய்யலாமா? ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 இயேசுவே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி ராஜா, ராஜா. ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே இயேசுவே. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே. ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம். ஆராதனைக்குள்
வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்கள் ஆராதனைக்குள் இன்று வாசம் செய்கிறே. மறுபடி சொல்லலாமா? ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்கள் ஆராதனைக்குள் இன்று வாசம் செய்கிறே. எல்லாம் சேர்ந்து அல்லேலூயா, ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை, 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 ஆராதனை. சீனாய் மலையில் வாசம் செய்தீர், சீயோன் உச்சியிலும் கன்மலை வெடிப்பில் வாசம் செய்தீர், என்னில் நீர் வாசம் செய்யும். சீனாய் மலையில் வாசம் செய்தீர், சீயோன் உச்சியிலும் கன்மலை வெடிப்பில் வாசம் செய்தீர், என்னில் நீர் வாசம் செய்யும். அல்லேலூயா, ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை, 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 பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் செய்தீர், பலிபீட நெருப்பிலே இல்லங்கள் தோறும் வாசம் செய்தீர், என் உள்ளத்தில் வாசம் செய்யும். பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் செய்தீர், பலிபீட நெருப்பிலே இல்லங்கள் தோறும் வாசம் செய்தீர், என் உள்ளத்தில் வாசம் செய்யும். அல்லேலூயா, ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை, 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 ஆராதனை,
ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தரை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனைக்குள் வாசல் செய்கிற தேவனாயிருக்கிறபடினாலே ஹல்லேலூயா, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய மத்தியில் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, எங்களுடைய ஆராதனைக்குள் இருப்பதற்காக நன்றி இயேசுவே, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை ஒருபோதும் மறக்காமல் ஆண்டவரே, இதுவரைக்கும் நீர் நினைத்து வந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்த தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே நீண்டதென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்தணைந்த நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கிறேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து
காரணத்தினால்தான் நாம் ஒன்றும் இல்லாத நேரத்தில் கூட, நாம் ஒரு குப்பை ஒரு தூசியாய் இருந்த நேரத்தில் கூட உயர்த்தி வைத்த தேவன் இந்த தேவன். இந்த உலகத்துக்கு நாம் வேண்டாமாய் இருக்கலாம், நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கு நாம் வேண்டாமாய் இருக்கலாம், நம்முடைய பெற்றோர்களுக்கே நாம் சில நேரம் வேண்டாமாய் இருக்கலாம். ஆனால் தேவன் தன்னுடைய காருண்யத்தினாலே நம்மை உயர்த்தி வைத்ததுக்காக எல்லா திறந்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்கள் எல்லாம் கொண்டுட்டு போய் அவர்கள் ஓல்டேஜ் ஹோம்லையும் அந்த ஹோம்லையும் வைத்திருக்கிற இந்த நாட்களிலே தேவனுடைய கண்கள் உங்கள் மேலே இருக்கிறது அல்லவா? தேவனுடைய கண்கள் நம்ம மேலே இருக்கிறது அல்லவா? யாரும் வேண்டான் என்று சொன்னாலும் கூட என்னுடைய தேவன் அவருடைய தன்னுடைய கரத்தினாலே நம்மை உயர்த்தி வைத்ததுக்காக எல்லா வாயை திறந்து நம்ம ஸ்தோத்திரம் செய்யலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, துதிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் தூக்கி எறியப்பட்டிருந்தாலும் என் தேவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். என் தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவருடைய வாக்குத்தத்தம் என்றும் அது மாறாது. அவன் மனிதன் அல்ல, அவர் பொய் சொல்ல அவன் மனிதன் அல்ல. அவருடைய வாக்குத்தத்தம் என்றும் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஒருபோது கைவிடாத தேவன் என்று சொன்ன தேவன் அவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிற ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபினேச நீர்தானையா இதுவரை உதவினீரே. எபினேச நீர்தானையா இதுவரை உதவினீரே. எல்ரோய், எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய், எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி
நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெசந்தா சிஸ்டர் அவர்கள் ஜெயிக்க முடிய கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா தேவனே கர்த்தாவே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா இந்த 5 மாதங்கள் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே. அப்பா முடிந்த ஆண்டவரே 6வது மாதத்தில் ஆண்டவரே. அப்பா இந்த 2வது வாரத்தில் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே. அப்பா நம்மளை ஆண்டவரே தேவனே கர்த்தாவே எங்களை ஆண்டவரே பாதுகாத்து வழி நடத்தின தேவனே உமக்கு கொடானு கொடி நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. அப்பா இந்த 2வது வாரத்தில் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே எங்களை ஆண்டவரே அப்பா தேவனே கர்த்தாவே நீர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்த ஆண்டவரே. அப்பா ஏசப்பா உம்மை ஆராதிக்க துதிக்க மகிமைப்படுத்த ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. அப்பா நீங்க கொடுத்த ஸ்லாங்கத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. அப்பா எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த நாளை காணாமல் ஆண்டவரே மண்ணோட மண்ணா இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே எங்க மேல தயவை வைத்த ஆண்டவரே, கிருபையை வைத்த ஆண்டவரே, அன்பை வைத்த ஆண்டவரே, எங்களுக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவரே இந்த இடத்துல வைத்திருக்கிறதுக்காக உமக்கு கொடானு கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எத்தனையோ போராட்டங்கள் மத்தியத்திலையும் ஆண்டவரே, வேதனைகள் மத்தியத்திலையும் ஆண்டவரே, கண்ணீரின் மத்தியத்திலையும் ஆண்டவரே எங்களை வழி நடத்தினாலும் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே தேவனை கர்த்தாவே சமாதானத்தை கொடுத்த ஆண்டவரே, ஆறுதலை செய்த ஆண்டவரே தேவனை கர்த்தாவே எங்களை ஜீவனோட வைத்திருக்கிறதுக்காக உமக்கு கொடானு கொடி நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா தேவனை கர்த்தாவே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா இந்த கூட்டத்தை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா தேவனை கர்த்தாவே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா இந்த கூட்டத்துக்கு ஆண்டவரே தேவனை கர்த்தாவே வராத தடப்பட்டிருக்கிற ஆத்மகளை நீர் கொண்டு வாருங்க இயேசப்பா. ஆவியானவரை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இந்த இடத்துல ஆண்டவரே அப்பா இந்த கூட்டம் நடக்குதுன்றது ஆண்டவரே அநேக ஜனங்களுக்கு தெரியணும் இயேசப்பா. அப்பா தேவனை கர்த்தாவே எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே தேவனை கர்த்தாவே கல்லும் மண்ணு ஆண்டவரே தேவனை கர்த்தாவே விக்கிரகத்தை ஆராதித்து கொண்டே இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா நீர் ஜீவனுள்ள தேவனே சப்பா. அப்பா உம்முடைய அறிவை தெரியாமல் ஆண்டவரே தேவனை கர்த்தாவே அந்த கல்ல மண்ணு ஆண்டவரை பூஜித்து கொண்டே இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா உங்களுடைய மனக்கண்ணுகள் திறக்கப்படட்டும் இயேசுவே. இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே தேவனை கர்த்தாவே. அப்பா உம்முடைய சுசேஷம் கடந்து போகட்டும் இயேசப்பா. ஆவியானவரை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஒருத்தர் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே உம்மை அறிய முடிய ஆண்டவரே, உம்மை தெரிஞ்சு கொள்ள முடிய ஆண்டவரை கிருபை செய்யுங்க இயேசப்பா. ஆவியானவரை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஒரு கூட்டம் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே உம்மிடத்துக்கு வரணும் இயேசப்பா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆவியானவரை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற ஓ ரேமே சகோலா ரக்கலா ராபா தேமே சகோலா ரஷோத்தோனோலோ ரிகலா ராபா தீபாலா ரஷோத்தோனோலோ ரிகலா ராபா ரிபா கபாலா ரஷோத்தோனோலோ ரிகலா ராபா Kaba laba laba shaba lari kala raba orima shakala raba liba lari kala raba orima lari kala raba. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா இந்த இடத்துல ஆண்டவரை நீங்க அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு கொடானு கொடி நன்றி ஏசப்பா. அப்பா வந்தவங்க ஒருத்தர் ஆண்டவரை உம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவரை உணரணும் ஏசப்பா. அப்பா தேவனை கர்த்தாவே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா தேவனை கர்த்தாவே இந்த ஆண்டவரை அப்பா ஒருத்தர் ஆண்டவரை உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க இயேசப்பா. அப்பா தேவனே கர்த்தாவே இயேசுவே. அப்பா யார் எந்தெந்த நோக்கத்தோட இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்களோ ஆண்டவரே தேவனே கர்த்தாவே இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே மனுஷர் முகத்தை பார்க்குவாங்க ஆண்டவரே, நீர் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் இயேசப்பா. அப்பா தேவனே கர்த்தாவே எத்தனை கண்ணீரோட வந்திருக்கிறாங்களோ ஆண்டவரே, அப்பா வேதனையோட வந்திருக்கிறாங்களோ ஆண்டவரே. அப்பா இந்த இடத்துல இந்த கடந்த பிறப்பு ஆண்டவரே ஒரு ஆண்டவரை விடுதலையோடு ஆண்டவரே ஒரு ஆசீர்வாத சமாதானத்தோடு ஆண்டவரை கடந்து போக முடியும் ஆண்டவரை கிருபை செய்யுங்க இயேசப்பா. அப்பா இந்த இடத்துல ஆண்டவர் அற்புத அதிசயங்கள் நடக்கணும் இயேசப்பா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா இந்த சபை ஆண்டவர் ஒரு சாட்சியான சபையை நிற்கணும் இயேசப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே.
அப்பா இந்த இடத்துல வந்தவங்க ஆண்டவரே, அப்பா தேவனே கர்த்தாவே, அப்பா தேவனே கர்த்தாவே, சுகமாக்கி ஆண்டவரே தேவனே கர்த்தாவே, அப்பா உங்களுடைய ஆண்டவரே வேதனைகள் எல்லாம் நீக்கலாக்கி ஆண்டவரே தேவனே கர்த்தாவே, விடுதலை ஆக்கி ஆண்டவரே, அப்பா மந்திர கட்டில வந்திருக்கிறோங்க ஆண்டவரே, அப்பா வியாதியில வந்திருக்கிறோங்க ஆண்டவரே, அப்பா சாபத்துல வந்திருக்காங்க ஆண்டவரே, அப்பா யாரா இருந்தாலும் ஆண்டவரே நீங்க சுகமளிக்கிற வல்லமை உள்ள தேவன் ஏசப்பா, அப்பா தேவனே கர்த்தாவே, இந்த இடத்துல ஆண்டவரே சுகமளிக்கிற வல்லமை கட்ட ஒழுக்கிற இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே தேவனே கர்த்தாவே, இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹோரே பாலாரா ஷத்தோலோரி கலரபா, ஹோரி மாமாலாரி கலரபா, தீபா சக்கோலா ரக்கலரபா லீபாலாரி கலரபா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஒருத்தர் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே வெறுமையா போகக்கூடாது ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா இந்த கூட்டத்துக்கு வந்தவங்க ஒருத்தர் ஆண்டவரே ஆசீர்வாதத்தோடு கடந்து போகணும் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா இந்த சபை ஆண்டவரை இன்னும் வளரணும் ஏசப்பா, ஆத்மகளை திரும்பி வழியணும் ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா தேவனே கர்த்தாவே, இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. வந்தவங்க ஒருத்தருக்குள்ளேயும் ஆண்டவரே ஆத்ம பாரங்களை தாருங்க ஏசப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா தேவனே கர்த்தாவே, அப்பா ஊழியக்கார ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா உங்க தேவைகளை சந்திங்க ஏசப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. சபையின் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. குடும்பத்தினுடைய தேவைகளை சந்திங்க ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா ஒரு கை வைத்து ஜபிக்கிறப்ப ஆண்டவரே ஒருத்தர் விடுதலை ஆகணும் ஏசப்பா. அப்பா நீங்க எந்தெந்த இடத்துக்கு நீங்க கொண்டு போகணும்னு சொல்லி ஆண்டவரே தேவனே கர்த்தாவே நீங்க ஆண்டவரை சொல்லி கொண்டு இருக்கிறீங்களா ஆண்டவரே, அந்த இடத்துக்கெல்லாம் ஆண்டவரை தடப்படாமல் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே ஊழிய நீங்க கொண்டு போங்க ஏசப்பா. அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக்கொள்ளுங்க ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறேன், ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா தேவனே கர்த்தாவே அநேக ஊழியங்கள் ஆண்டவரே இன்னும் பெருகணும் ஏசப்பா. இந்த இடத்துல ஜபங்கள் எழுப்பணும் ஏசப்பா. ஆவியானவரே உம்முடைய நாம முட்டத்தை மகிமைப்படணும் ஏசப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா முதல்ல இந்த ஆண்டவரை கடைசி வரைக்கும் ஆண்டவரே ஆரம்ப அல்பமான முடிவு பூர்ணமா இருக்கும் சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆமாண்டவரே தேவனே கர்த்தாவே, ஆரம்பத்தில் இந்த முடிர முட்ட ஆண்டவரே நீர் ஆண்டவரை இருந்த ஆண்டவரே, இந்த இடத்துல இருந்த ஆண்டவரே தேவனே கர்த்தாவே நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா தேவனே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா தேவனே கர்த்தாவே, அப்பா சேவகன் ஆண்டவரே நீர் உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா தேவனே கர்த்தாவே, அப்பா கொடுக்கிற ஒரு வார்த்தைகளும் ஆண்டவரே அப்பா ஒருத்தருடைய இருதயத்தை தொடணும் ஏசப்பா. அப்பா ஒருத்தருக்கும் மன்னாவா இருக்கணும் ஏசப்பா. உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா தேவனே கர்த்தாவே ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா வாரம் முழுவதும் ஆண்டவரே, ஒரு வருஷம் முழுவதும் ஆண்டவரே அப்பா ஜீவன் நாட்கள் இருக்கிறவருக்கு ஆண்டவரே ஒருத்தருக்கும் மன்னாவா இருக்க முடிய கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இந்த கூட்டத்தை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா இந்த கூட்டத்தின் அப்பா முதலத்தில் இந்த ஆண்டவரை கடைசி வரைக்கும் ஆண்டவரை நீங்க இருந்த ஆண்டவரை நடத்து கொடுங்க ஏசப்பா. அப்பா எல்லா பொறுப்பும் உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்குற ஏசப்பா. அப்பா நாங்க சிறுகணும் ஆண்டவரை, நீங்க பெருகணும் ஆண்டவரை. துதி கன மகிமை உமக்கு ஒருவர்த்துக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுப்பிதாவே, ஆமென். உட்காருவோம். இந்த வாரத்தின் நிகழ்ச்சிகள் எப்பொழுதும் போல இருக்கும். நாளைக்கு காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங். திடீரென்று நேற்று சாயந்தரம் லதா சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நாளைக்கு உங்கள் வீட்டில் ப்ரேயர் வைக்கிறோம் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னேன். என்ன தெரியும் அங்கே ப்ரேயர் வைங்கங்கிற மாதிரி இருந்தது. சரின்ட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நாளைக்கு உங்கள் வீட்டில் திங்கக்கிழமைன்னா சரி ஓகே அப்படின்ட்டு. அப்போது ஒய்ஃப் சொன்னா, அப்படி இல்லையே நாளைக்கு அங்கே இல்லை, நாளைக்கு நித்யா சிஸ்டர் வீட்டில் தானே ப்ரேயரு அப்படின்னாடி. நான் சொன்னேன் சரி இல்லை நாளைக்கு அங்கே வச்சுக்கலாம், அடுத்த வாரம் நித்யா சிஸ்டர் வீட்டில் வச்சுக்கலாம், ஏன்னா தெரியல அப்படின்ட்டு வந்துட்டேன். அதனால் நாளைக்கு லதா சிஸ்டர் வீட்டில் ப்ரேயர் இருக்கும். நித்யா சிஸ்டர் வீட்டில் இல்லை, லதா சிஸ்டர் வீட்டில் இருக்கும்.
சரியா? பின்பு செவ்வாய்க்கிழமை உபவாச ஜெபம் 12 மணியிலிருந்து இருக்கும். பின்பு சனிக்கிழமை காத்திருப்பு ஜெபம் 7 மணிக்கு. வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் மாமா வீட்டில் இருக்கும். யாரெல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ வெள்ளிக்கிழமை வாங்க, இல்லை ஃப்ரீ பண்ணிவிட்டு வாங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலையும் மாலையும் ஆராதனைகள் இருக்கும். நீங்கள் நேரத்தில் வந்து ஆராதனையில் பங்கு பெற்றுக்கொள்ளுங்கள். பைபிள் ஸ்டடி 5:15 இன்றைக்கி இருக்கும். சண்டே கிளாஸ் இன்றைக்கி 5:15. பைபிள் ஸ்டடி இந்த டியூஸ்டே, இந்த டியூஸ்டே பைபிள் ஸ்டடி மறந்துடாதீங்க. 7 மணியிலிருந்து 8 மணிக்கு பைபிள் ஸ்டடி இருக்கும். மோசே பற்றி நாம் சில காரியங்களை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அதை நாம் தொடர்ந்து நாம் படிப்போம். அதனால் நீங்கள் 7 மணிக்கு செவ்வாய்க்கிழமை வந்துடுங்க. சண்டே கிளாஸ் 5:15 இன்றைக்கி சாயந்தரம் இருக்கும். அடுத்த வாரமும் சாயந்தரம் 5:15 இருக்கும். இப்பொழுது ஒரு மலையாள பாடலை நாம் பாடும்போது தேவனுக்கு மகிமையை காணிக்கையும் தசமபாகத்தையும் நாம் செலுத்துவோம். இன்னைக்கு நின் கிருபமதியே பிரியனே, இன்னைக்கு நின் கிருபமதியே என்கிற பாடலை பாடும்போது தேவனுக்கு மகிமையை நாம் காணிக்கை செலுத்துவோம். இன்னைக்கு நின் கிருபமதியே பிரியனே, இன்னைக்கு நின் கிருபமதியே, இன்னைக்கு நின் கிருபமதியே பிரியனே, இன்னைக்கு நின் கிருபமதியே. தோரினாம் நிறையும் மறுவிழி வாசத்தில், தோரினாம் நிறையும் மறுவிழி வாசத்தில், இன்னைக்கு நின் கிருபமதியே பிரியனே, இன்னைக்கு நின் கிருபமதியே, இன்னைக்கு நின் கிருபமதியே
குடும்பம் செவிப்போம். காணிக்கைக்காகவும் தேவனுடைய வசனத்துக்காக வேத பிரதர் ஜெயிக்க முடியும். ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. இந்த அருமையான இந்த நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளே அப்பா இப்படியாக உம்முடைய சமூகத்தில் கூடி வந்து ஆமாண்டவரே இவ்வளோ நேரம் ஆண்டவரே உம்முடைய பாடலை பாடி உண்மை மற்றும் மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவரே நீ செய்த கிருபைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமாண்டவரே கர்த்தாவே, இந்த நேரத்தில் ஆண்டவரே செலுத்தப்பட்ட காணிக்கைகள் ஆமாண்டவரே நீர் ஏற்றி கொண்டதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா நாங்கள் சந்தோஷமாகவும் உற்சாகத்தோடும் தேவரீர் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கொண்டு வந்து உற்சாகமாய் தகப்பு நாங்கள் விதைக்கிற ஆண்டவரே ஒரு மனு பக்கத்தை நீர் கொடுத்து ஆமாண்டவரே கர்த்தாவே தேவன் ஆண்டவரை கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே கர்த்தாவே, தசமாகவும் செலுத்தின ஒவ்வொரு ஆண்டவரே கருத்தையும் ஆண்டவரே அப்பா எதுக்காகவும் ஆமாண்டவரே கர்த்தாவை காணிக்கை செலுத்தினார்களோ ஆண்டவரோட தேவைகள் எல்லாத்தையும் நீர் சந்திங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் அப்பா கர்த்தாவே பேசுகிற ஆண்டவரே கர்த்தாவே வார்த்தைகள் ஆமாண்டவரே உம்முடையதாக இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா. நீர் மூடி மறைத்து வெளிப்படுத்துங்கப்பா. ஆமாண்டவரே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா. நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் வந்திருப்பது ஆண்டவரே ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவரே கர்த்தாவே துதிகளோடு உம்முடைய இடத்துல நாங்கள் விதைக்கிற பிள்ளைகளாகும் ஆண்டவரே இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே கர்த்தாவே நீர் எங்களை ஒரு வசை பாருங்க ஆண்டவரே. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்டு தகப்பனே அதன்படி நடக்கிற பிள்ளைகளாகவும் ஆமாண்டவரே நீர் எங்களை நடத்துங்க ஆமாண்டவரே கர்த்தாவே. அப்போ ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை புதுப்பிக்கும்படியாகவும் ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் உலகத்தின் காரியங்களை விற்று கர்த்தருடைய காரியத்துக்கு மற்றும் நாங்கள் செவி கொடுத்து ஆமாண்டவரே உடைய சமூகத்தில் எப்போதும் உடைய வார்த்தைக்காக தாகத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகளாகவும் எங்களை நடத்துங்க ஆமாண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. மீண்டும் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தை நீர் ஆசீர்வதித்து முடிவருந்தும் எங்களோடு இருந்த ஆண்டவரே உடைய பிரசன்னம் இந்த இடத்துல நிரப்பப்படும்படியா இயேசு கிறிஸ்துவின் இனியற்ற நாமத்தினால கேட்குற எங்கள் ஜீவநல பிதாவே ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? நாம் ஜெபம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் இருக்கும். நானால் ஒரு வருஷத்துக்கு முன்பாகலிருந்தே நம்முடைய தேசத்தின் இந்த தேர்தலுக்காக ஜெபித்தோம். தேவன் ஆன்சர் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார். ஆண்டவர் ஜெபங்களை கேட்டார், ஜெபத்துக்கு பதிலும் கொடுத்தார். நான் நினைத்தது ஒரு 2-3 பேர் கேட்டாங்க. நான் சொன்னேன் மோதி அவ்வளோ ஈஸியாக வரமாட்டா அப்படின்னு தான் சொன்னேன். என்ன நாம் ஜெபித்துட்ருக்கிறோம், அதனால கண்டிப்பாக அவ்வளோ ஈஸியாக மோதி வரமாட்டாட்டி. நாம் கேட்குற காரியங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற பதிலுக்கும் அவருடைய வழிகளே அது வித்தியாசமாக தான் இருக்கிறது. மோதி தோத்திருந்தான்னா 2 நாளில் முடிஞ்சிருக்கும். அவனுக்கு கொஞ்சம் துக்கமாக இருந்திருக்கும். அது மோதி இப்போ எந்த நிலைமையில் இருக்கிற அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அவன் யோசிக்கிறான் ஆண்டவர் எப்படி பதில் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அதனால் பதில் அவர் கண்டிப்பாக நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் ஆமாம். நான் 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 என்கிற மோதி இன்னைக்கு வேறவங்க சொன்னாதான் இவன் செய்கிற நிலைமைக்கு ஆண்டவர் வச்சுட்டார். அப்போ ஆண்டவர் பதில் கொடுத்தாரா இல்லையா? அவருடைய பதிலே வித்தியாசமாய் இருக்கிறது. அப்போ தேவன் அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் பதில் கொடுத்தா கூட ஆண்டவர் பதில் கொடுக்கலன்னு உட்காந்துட்ருக்கிறவங்க நிறைய பேர். ஆண்டவர் பதில் கொடுத்துருப்பார். ஏன்னா அவருடைய யோசனைகள் அவருடைய காரியங்கள் எல்லாம் அது வித்தியாசமாய் அது இருக்கிறது. ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋ ಒಂದೊಂದು ಪ್ರಾರ್ಥನೆಗಳಿಗೂ ದೇವರು ಏನು ಕೊಡ್ತಾರೆ? ಖಂಡಿತವಾಗಿ ಉತ್ತರ ಕೊಡ್ತಾರೆ. ಆದರೆ ನಮಗೆ ದೇವರು ಒಂದೊಂದು ಸಲ ದೇವರು ಉತ್ತರ ಕೊಟ್ಟಿದ್ದರೂ ನಾವು ಇನ್ನೂ ಏನು ಮಾಡ್ತಾ ಇರ್ತೀವಿ? ದೇವರು ಇನ್ನೂ ನನಗೇನು ಮಾಡಲಿಲ್ಲ, ಉತ್ತರ
கொட்டில்ல ಅಂತ ಕೂತ್ಕೊಂಡಿರ್ತೀವಿ. ஒரு முனி என்ன பண்ணானா, அவன் டெம்பிளில் கோயிலில் உட்காந்துட்டு அவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான், தியானம் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போது அங்கே ஒரு பெரிய மலை. ಮುನಿಗೆ ಏನಂತಾರೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ? ಮುನಿನೇನ? ಋಷಿ. ಋಷಿ ಏನು ಕೂತ್ಕೊಂಡು ಅವನು ಧ್ಯಾನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ. ಎಲ್ಲಿ? ಒಂದು ಟೆಂಪಲಲ್ಲಿ, ಅವನ ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ ಅವನು ಧ್ಯಾನ ಮಾಡ್ತಾ ಇರೋವಾಗ ಅಲ್ಲಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಹರಿಯುವ ನದಿ ಅದು ಹುಕ್ಕಿ ಏನಾಯಿತು, ನೀರೆಲ್ಲ ಆ ಹಳ್ಳಿಯೊಳಗೆ ಬಂದುಬಿಡ್ತು. ಬಂದಿದ ತಕ್ಷಣ ಜನರೆಲ್ಲ ಬಂದುಬಿಟ್ಟು ಅಯ್ಯೋ ನೀರು ಬರ್ತಾ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ಟು ಎಲ್ಲರೂ ಓಡೋಗ್ತಾರೆ. ಅಪ್ಪೋ ಆಗ ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಒಬ್ಬರು ಬಂದುಬಿಟ್ಟು ಅಯ್ಯೋ ಋಷಿಯವರೇ ಏನು ಮಾಡ್ತಾಯಿದ್ದೆ, ನೀರು ಸುರಿತಾ ಇದೆ, ನೀವೇನು ಮಾಡಿ, ನೀವು ಬನ್ನಿ ಅಂದರು. ಇಲ್ಲ, ನಾನು ಏನು ಮಾಡ್ತೀನಿ, ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನಾನು ಏನು ಮಾಡ್ತೀನಿ, ದೇವ್ರ ಹತ್ರ ಕೇಳ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ ಅಲ್ಲೇ ಕೂತಿರ್ತಾನೆ. ಆಮೇಲೆ ಏನಾಗತ್ತೆ, ಆ ನೀರು ಬಂದುಬಿಟ್ಟು ಅವನು ಸೊಂಟದವರೆಗೂ ಬಂದ್ಬಿಡತ್ತೆ. ಸೊಂಟದವರೆಗೂ ಬಂದಾಗ ಒಂದು ಬೋಟ್ ಬರುತ್ತೆ. ಬೋಟ್ ಬಂದುಬಿಟ್ಟು ಕರೆಯುತ್ತೆ, ಅಯ್ಯೋ ಋಷಿಯವರೇ ಬಂದುಬಿಡಿ, ಏನು ಮಾಡೋಣ, ನಾವು ಹೋಗೋಣ, ಇಲ್ಲಾಂದರೆ ಇಲ್ಲಿದ್ದರೆ ನೀವೇನು ಮಾಡ್ತೀರಾ, ಮುಳುಗೋಗ್ತೀರಾ ಅಂತ ಹೇಳಿ ಅಲ್ಲಿ ಬಂದು ಕರೀತಾರೆ. ಆಗಲೂ ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, ಇಲ್ಲ ನಾನು ದೇವ್ರ ಹತ್ರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀನಿ, ಈ ನೀರನ್ನೆಲ್ಲ ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ನಿಲ್ಲಿಸ್ಬಿಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ಅವನು ಅಲ್ಲೇ ಇರ್ತಾನೆ. ನೀರು ಕುತ್ತಿಗೆ ಇಲ್ಲಿವರೆಗೂ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. ಆಗ ಹೆಲಿಕಾಪ್ಟರಿಂದ ಮೇಲೆ ಆರ್ಮಿಯವರೆಲ್ಲ ಬರ್ತಾರೆ. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾರೆ, ಇಲ್ಲೊಬ್ಬ ನಿಂತಿದ್ದಾನಲ್ವಾ ಅಂತ ಹೇಳಿ ಅವನ ಹತ್ರ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿ ಮೈಕಿಂದ ಮಾತಾಡ್ತಾರೆ, ಸೌಂಡ್ ಬಾಕ್ಸಿಂದ, ಬೇಗ ಈ ಹಗ್ಗವನ್ನು ಹಿಡಿದು ನೀನೇನು ಮಾಡು, ಮೇಲೆ ಹತ್ಕೋ ಅಂತ ಹೇಳಿ. ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, ಇಲ್ಲ ನಾನು ದೇವ್ರ ಹತ್ರ ಏನು ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀನಿ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀನಿ, ದೇವ್ರ ನೀರನ್ನ ಹೆಂಗಾದರೂ ನಿಲ್ಲಿಸ್ಬಿಡ್ತಾರಂತೆ. ನೀರು ನಿಲ್ಲಲ್ಲ, ಆತನ ಏನು ಮಾಡ್ತಾನೆ, ಮುಳುಗಿ ಅವನು ಸತ್ತೋಗ್ಬಿಡ್ತಾನೆ. ಸತ್ತೋಗಿದ್ಮೇಲೆ ಮೇಲೆ ಹೋಗಿ ದೇವ್ರ ಹತ್ರ ಕೇಳ್ತಾನೆ, ದೇವರೇ ನಾನು ಎಷ್ಟೊಂದು ಧ್ಯಾನ ಮಾಡಿದ್ದೀನಿ, ನಾನು ಅದನ್ನು ಮಾಡಿದ್ದೀನಿ, ಇದನ್ನು ಮಾಡಿದ್ದೀನಿ, ಆದರೆ ನಾನು ಮಾಡಿರುವ ಈ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ನೀವೇನು ಮಾಡಲಿಲ್ಲ, ಉತ್ತರನೇ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅಂತ. ಆವಾಗ ದೇವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ಮೂರ್ಖನೇ, ನಾನು ನಿನಗೆ ಎಷ್ಟು ಸಲ, 3 ಸಲ ಚಾನ್ಸ್ ಕೊಟ್ಟೆ, 3 ಸಲ ನಿನಗೆ ಉತ್ತರ ನಾನು ಕೊಟ್ಟೆ. 1ನೇ ಸಲ ಬಂದು ಜನರು ಬಂದು ಓಡುವಾಗ ಬಂದು ನಾನು ನಿನಗೂ ಒಂದು ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಟ್ಟೆ, ನೀನು ಓಡೋಗ್ಬೋದಾಯ್ತು. 2ನೇ ಸಲ ಬೋಟ್ ಬಂತು, ನಾನು ಬೋಟ್ನ ಕಳಿಸ್ದೆ ನಿನಗೆ, ಹೇಗಾದರೆ ನೀನು ತಪ್ಪಿಸ್ಕೊಂಡು ಹೋಗು ಅಂತ ಹೇಳಿ. 3ನೇ ಸಲ ಹೆಲಿಕಾಪ್ಟ್ರು ನಿನಗೆ ಕಳಿಸ್ದೆ, ನಿನಗೆ ಉತ್ತರವನ್ನು ನಾನು ಕೊಟ್ಟೆ, ಆದರೆ ನೀನೇನು ಮಾಡಲಿಲ್ಲ, ಇದೇ ಉತ್ತರ ಅಂತ ನಿನಗೆ ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ. ನಿನ್ನ ಮೂರ್ಖತನದಿಂದ ನೀನೇನು ಮಾಡಿದೆ, ನೀನು ಸತ್ತೋದೆ. ಅದೇ ಥರನೇ ನಮ್ಮ ಅನೇಕ ಪ್ರಾರ್ಥನೆಗಳಿಗೆ ದೇವರು ಉತ್ತರ ಕೊಟ್ಟರು ನಾವೇನು ಮಾಡಲ್ಲ, ಅದನ್ನು ನಾವು ಏನು ಮಾಡಲ್ಲ, ಸ್ವೀಕರಿಸ್ಕೊಳ್ಳಲ್ಲ. ஆண்டவர் சொன்ன என்னது, ஆண்டவர் கொடுத்த அந்த பதிலுக்கு நமக்கு என்ன பண்ணுறதில்ல, அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதபடினாலே, ஏனென்றால் நீங்கள் கேட்குறதையே நீங்கள் யோசித்து கொண்டு இருப்பீர்கள். எனக்கு இந்த 7 கதவுகள் இருக்கும், ஆண்டவரே இந்த கதவை எல்லாம் கதவுலாம் அடைச்சிருக்கும், ஆண்டவரே இந்த கதவு தரேன்ட்டு ஒரு கதவு முன்னால் நின்றுட்டுருப்பீங்க. ஆண்டவர் அங்கே 4-5 கதவு பின்னால் பக்கம் என்ன பண்ணியிருப்பார், அதை திறந்திருப்பார். அதை பார்க்காதபடிக்கு இந்த கதவு தான் திறக்கணும், இந்த கதவு தான் எனக்கு இப்படி தான் பதில் வரணும், நீங்களே பதில் இப்படி தான் வரணும்னு நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருப்பீங்க, ನೆನಚಿಟ್ರಿ. ನನಗೆ ಈ ಥರನೇ ಉತ್ತರ ಬರಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಕೂತ್ಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋರು ತುಂಬ ಜನ ಇದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ತಾನೇ? ನೀವು ಹಂಗೆ ಅಲ್ವಾ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು? ನಿಮಗೆ ಈ ಥರನೇ ಬೇಕು, இதுதான் வேண்டும்.
ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் ஐசாயா 55ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை நாங்கள் வாசிக்கும் போது, ಐಸಾಯ 55ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ಮತ್ತು 9ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ಓದಿ. ಯೆಹೋವನು ಹೀಗನ್ನುತ್ತಾನೆ, ನಿಮ್ಮ ಮಾರ್ಗಗಳು ನನ್ನ ಮಾರ್ಗಗಳಲ್ಲ. ಹೌದು, ನಿಮ್ಮ ಆಲೋಚನೆ ನನ್ನ ಆಲೋಚನೆ ಅಲ್ಲಪ್ಪ. ನೀವು ಇಟ್ಕೊಂಡಿರೋ ಮಾರ್ಗವು ನನ್ನ ಮಾರ್ಗವೂ ಅಲ್ಲ. ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಆಕಾಶವು ಎಷ್ಟು ಉನ್ನತವೋ, ಹೌದು, ಭೂಮಿ ಮೇಲೆ ಆಕಾಶ ಎಷ್ಟು ಉನ್ನತವೋ, ನಿಮ್ಮ ಮಾರ್ಗಗಳಿಗಿಂತ ನನ್ನ ಮಾರ್ಗಗಳು, ನಿಮ್ಮ ಆಲೋಚನೆಗಳಿಗಿಂತ ನನ್ನ ಆಲೋಚನೆಗಳು ಅಷ್ಟು ಉನ್ನತವಾಗಿದೆ. ಅಷ್ಟು ಉನ್ನತವಾಗಿದೆ. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க, தமிழ்ல வாசிங்க. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, அல்ல. உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று. ஆமா, உங்க வழி என் வழி இல்லப்பா என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எவ்வளோ உயரத்துல இருக்கிறதோ, அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் உங்க வழி பூமி மாதிரி இருந்தா என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்தது இருக்குது. அல்லேலூயா. நீங்க இந்த அளவுல தான் நீங்க பார்க்க முடியும், பூமியில இருக்கிறது தான் பார்க்க முடியும், இல்லைங்களா? ஏன் சந்திரன் எப்படி நின்றுட்டு இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது, நட்சத்திரங்கள் எப்படி நின்றுட்டு இருக்கிறதுன்னு யாருக்கு தெரியாது. உங்களுடைய யோசனைகள், உங்களுடைய இது எப்படி தான் இருக்கும், இதில் தான் இருக்கும். ஆனால் அது ஆண்டவருடைய யோசனைகள், ஆண்டவருடைய இது எப்படி இருக்குதான், அவ்வளோ உயரங்களில் இருக்கிறது. அவர் அந்த லெவலில் யோசிக்கிறாரு. நீங்கள் என்னது, பூமி அளவில் தான் நீங்கள் உங்களால் யோசிக்க முடியும், இல்லைங்களா? அதுக்கு மேலே நம்மளால் யோசிக்கவே முடியாது. பன்னி பன்னி தெரியும் இல்லைங்களா, பிக், ஹந்தி. அது சாகிற அன்னைக்கு தான் வானங்களை பார்த்துட்டு இவ்வளோ அழகாக இருக்குதுங்கம்மா. வானங்களை பார்த்துட்டு ஐயோ எவ்வளோ அழகா. ஏன்னா அது கொள்றதுக்கு கட்டிட்டு தூக்கி போடும்போது தான் ಅದು ಮೇಲೆ ಅನ್ನಂದು பார்க்கும். ಹಂದಿಯನ್ನು ಸಾಯಿಸುವಾಗ ಕೊಲ್ಲುವಾಗ ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಕಾಲುಗಳನ್ನು ಮರದಲ್ಲಿ ಕಟ್ಬಿಟ್ಟು ಅದನ್ನು ಉಲ್ಟಾ ಲಟಕಿಸಿ ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ತಗೊಂಡು ಹೋಗುವಾಗ ಅವಾಗ ಅದು ನೋಡಿಬಿಟ್ಟು ಅಯ್ಯೋ ಇಷ್ಟು ಸುಂದರವಾದ ಒಂದು ಆಕಾಶ ಇದೆಯಲ್ಲ ಅಂದರೆ ಜೀವನ ಪೂರ್ತಿ ಆ ತಲೆ ಬಗ್ಗಿಸ್ಕೊಂಡು ಬೇರೆ ಇದನ್ನು ನೋಡ್ತಾನೆ ಇರುತ್ತೆ. ಅದರ ಭೂಮಿ ಎಷ್ಟೋ ಅಷ್ಟೇ, ಅದರ ಯೋಚನೆಗಳೆಷ್ಟೋ ಅಷ್ಟೇ, இல்லைங்களா? அதனோட யோசனை, அதனோட இதெல்லாம் எங்கே வெறும் பூமியில் தான் இருக்கும். மேலே எப்படி இருக்குதுன்னு பார்த்துருக்குறீங்களா? பண்ணி அண்ணாந்து பார்த்துருக்குறீங்களா? பார்த்துருக்கவே மாட்டேங்க, இல்லைங்களா? அப்படி தான் நம்ம யோசனை கூட. பூமியில் என்ன இருக்குது, இப்போ என்ன இருக்குது, அதை தான் பார்த்துட்டு இருப்போமோ வழியோ ஆண்டவருடைய யோசனைகள், ஆண்டவருடைய பதில்கள், ஆண்டவருடைய காரியங்கள், ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற காரியத்தை நாம் யோசிக்காதபடினால தான் அவருடைய சில உத்தரவுகள், சில பதில்கள் நமக்கு புரிய மாட்டேங்குது, அதை ஏற்றுக்கொள்ள முடியும் மாட்டேங்குது. சில நேரம் நாம் என்ன பண்ணுறோம், நாம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் இல்லை என்று அதை சொல்லும்போது நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது இல்லைப்பா, உனக்கு இதுக்கு விட பெருசாக இன்னும் இதுக்கு விட ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன்னா நீங்கள் ஐயோ வேண்டாம்ப்பா, எனக்கு இது இருந்தாவே போதும் என்ற நம்முடைய யோசனைகள் எல்லாம் அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேலே நமக்கு யோசனையே இப்படியும் ஒரு பதில் இருக்குமா என்று நமக்கு என்ன பண்ணாது, ஒருபோதும் நம்முடைய நினைவில் அது வரவே வராது. ஆனால் நாம் எப்பேற்பட்ட ஆண்டவரை நாம்
துதித்து கொண்டிருக்கிறோம் என்றால் நமக்காகவே இந்த அசாத்தியமான காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. எலியா ஜெபிக்கும் போது மழை வராமல் நிறுத்துகிற தேவனாயிருக்கிறார். நாம் அதை யோசிக்கவே முடியாது. எலியா ஜெபித்த போது மழை திரும்ப வந்தது. சூரியன் 20 அடி என்ன பண்ணுச்சு, பின்னால போச்சு. அப்போ அதையெல்லாம் செய்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி செய்ய வேண்டும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். அவ்வளோ பெரிய காரியத்தை தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்ய அவராக இருக்கிறார். ஆனால் நம்ம யோசிக்கவே முடியாது. நம்ம எப்பேற்பட்ட தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம்னு சரியாக இன்னும் புரியலைங்க, இல்லைங்களா? நாம் இந்த மாதிரி தேவனை, நம்முடைய தேவன் என்ன செய்ய முடியும், எப்படி செய்ய முடியும் என்று இன்னும் நம்ம யோசிக்கவே முடியாது, இல்லைங்களா? அதுதான் பிரசங்கி போன வாரம் இது உபவாச ப்ரேயரில் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். பிரசங்கி பற்றி. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். 11:5. பிரசங்கிக்கு என்ன கன்னடத்தில்? பிரசங்கி தானுங்களா? சரி, முதல் கன்னடத்தில் வாசிச்சிருங்க. 11:5. நீதிமொழிகளுக்கு அடுத்தது கீர்த்தனை, ஞானோக்திಗಳು, பிரசங்கி. பயிர் ಹೌದು. ಮರಡಿ ವಾಸಿಗೆ ಕೊಂಚ ಜೋರ ವಾಸಿಸಿರುಂಗ. ಗಾಳಿಯ ಗತಿಯನ್ನು ಗರ್ಭಿಣಿಯ ಗರ್ಭದೊಳಗೆ ಎಲುಬು ಬೆಳೆಯುವ ರೀತಿಯನ್ನು, ಗರ್ಭಿಣಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ಎಲುಬು ಬೆಳೆಯುವ ರೀತಿಯನ್ನು ನೀನು ಹೇಗೆ ತಿಳಿಯುವುದಿಲ್ಲವೋ, ಹೇಗೆ ನೀನು ತಿಳಿಯುವುದಿಲ್ಲಯೋ ಹಾಗೆ ಸರ್ವಕರ್ತನಾದ ದೇವರ ಕಾರ್ಯವನ್ನು ಹರಿಯೇ. ಸರ್ವಕರ್ತನಾದ ದೇವರ ಕಾರ್ಯವನ್ನು ನೀವು ಏನ್ ಮಾಡಲ್ಲ, அறியேனோ. வாசிங்க, தமிழ்ல வாசிங்க. ஆவியின் வழி என்னதென்றும், ஆவியின் வழி என்னதென்றும், கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னதென்றும். ஆமா, கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் எப்படி உருவாகுது என்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். ஆமா, எல்லாவற்றையும் செய்கிற ஆண்டவருடைய வழிகள் உமக்கு ஒன்னும் தெரியவே தெரியாது, அது யோசிக்கவும் முடியாது. அல்லேலூயா, இல்லைங்களா? எப்படி இருக்கு, இல்லைங்களா? வயிற்றுக்குள்ள, ஆணை வயிற்றுக்குள்ள ஒரு குட்டி யானை இருக்குதுன்னா அது எப்படி இருக்கும்? யோசிக்க முடியுமா அது எப்படி உண்டாகுது என்று? அப்போது அதை பற்றியே நம்ம யோசிக்க முடியல, அதை பற்றியே நமக்கு என்ன பண்ண முடியல, அதையே நம்ம ஒரு ஆலோசனை பண்ண முடியல, இல்லை இமேஜின் பண்ண முடியல. இமேஜின் பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. ஆண்டவர் சமுத்திரத்தை பார்த்து நீ அந்த இடத்துல நில்லுன்னா அது என்ன பண்ணுது? அந்த இடத்துல நிற்கிது. அங்கே போய் யோசிச்சு பாருங்களேன், அவ்வளோ தண்ணி இருக்குது. அது கொஞ்சம் வெளியில் வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் வந்தாவே நம்ம சுனாமின்னு பேர் வச்சிடறோம். அப்போ அத்தனை தண்ணியும் வந்ததுன்னா அப்போ எப்படி இருக்கும்? பூலோகத்தில் 3 பகுதி என்னவா இருக்குது? தண்ணி தான் இருக்குது. ஒரே ஒரு பகுதி தான் என்ன இருக்குது? நிலமாக இருக்குது. அப்போ அந்த ஒரு பகுதியை ஆண்டவர் எப்படி பாதுகாத்து கொண்டு இருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. இதுக்கு பூமி சுத்திட்டு தான் இருக்குது. பூமி என்ன பண்ணுது? பூமி சுத்திட்டு தானே இருக்குது. ಭೂಲೋಕ ಸುತ್ತಾನೆ ಇದೆ ಅಲ್ವಾ? ಅದು ರೌಂಡ್ ಆಗಿದೆ. ರೌಂಡ್ ಆಗಿರೋ ಇದರಲ್ಲಿ ನೀರನ್ನ ಇಟ್ಟು ನೋಡಿ ಹೆಂಗೆ ನಿಂತ್ಕೊಳ್ಳೋದೇ ಇಲ್ಲ. ಆದರೆ ಇಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡು
அங்கே இது தண்ணி நிற்கிது இல்லைங்களா, அவ்வளோ வேகமாக சுற்றுது, ஆனால் சுற்றுற மாதிரியே தெரியல, நீங்கள் ஓடாடிட்டு இருக்கிறீங்க இல்லையா, சுற்றுற வேகம் அவ்வளோ சுற்றுது இல்லைங்களா, ஆனாலும் ஒன்றுமே தெரியாத மாதிரி நம்ம உட்காந்துட்டு இருக்கு. இதெல்லாம் யோசிக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்துக்கு எப்படி பதில் கொடுப்பார்? அல்லேலூயா. அவருடைய வழியில் அவர் நமக்கு பதில் கொடுத்தார் என்றால் அதுக்கு தான் அநேக நேரம் நம்ம என்ன பண்ண முடியறதில்ல, இப்படியும் நமக்கு ஒரு இது. ஆனாலும் எப்படி பதில் கொடுத்தாலும் தன்னுடைய மக்களுக்கு நல்லதாக இருக்கும்படியாக தான் ஆண்டவர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. மோதி அந்த நிலைமையில் உட்கார வச்சிருக்கிறார் என்றால் நம்முடைய நிலைமைக்காக தான். அல்லேலூயா. எதெல்லாம் அவன் செய்யணும்னு நினச்சானோ இன்றைக்கி ஒன்றுமே செய்ய முடியல, அதே பதவியில் தான் இருக்கிறான். ஆனாலும் இன்றைக்கி செய்ய முடியாத நிலைமையில் உட்காந்துட்டு இருக்கிறா அப்படின்னா அது ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யும்படியாக தான். அல்லேலூயா. வாசிங்க ரோமர் 8:28 வாசிங்கள். 8:28. ಜಗತ್ತೆಲ್ಲ ಇಂದಿನವರೆಗೂ ನರಳುತ್ತಾ ಪ್ರಸವ ವೇದನೆ ಪಡುತ್ತಾ ಇರುತ್ತದೆಂದು ನಾವು ಬಲ್ಲೆವು. ರೋಮರ್ 8ನೇ ಅಧ್ಯಾಯ. ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಏನಾಗತ್ತಂತೆ, ಆತನಿಗೆ ಪ್ರೀತಿಸೋರ ಜನರ ಮೇಲೆ ಎಲ್ಲ ಕಾರ್ಯವೂ ಏನಾಗಿರುತ್ತೆ, அனுகூலವಾಗಿರುತ್ತೆ. ஆண்டவர் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். எப்படி பதில் கொடுப்பார்னா உங்களுடைய தீமைகளுக்காக அல்ல, உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும்படியாக தான் ஆண்டவர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் ஆண்டவருடைய பதில் அது வித்தியாசமாக தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி பதில் ஆண்டவர் கொடுக்க மாட்டார், உங்களை கூட மேலே யோசித்து தான் அவர் கொடுப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு விட அது வித்தியாசமாக இப்படி தான் பதில்னா அதுக்கு வித்தியாசமான பதில் தான் ஆண்டவர் கொடுப்பார். தமிழில் வாசிங்க. 8:28. அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, ஆமா, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமா, சகலமும் அது நன்மைக்கு தாங்க, உங்களுடைய தீமைக்காக இல்லவே இல்லை. இருக்கிற வீட்டில இருந்து ஓனர் உங்களை ஓட்டின அப்படின்னா அது நல்லதுக்கு தான் இல்லையா? இந்த காலேஜில் தான் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க அட்மிஷன் வேணும்னு, அந்த காலேஜில் கிடைக்காட்டி அது நல்லதுக்கு தான் இல்லைங்களா? நீங்கள் ஃபெயில் ஆகிறதும் கண்டிப்பாக நல்லதுக்கு இல்லை, அது கொழுது போய் படிக்காமல் ஃபெயில் ஆகிட்டா அது நல்லதுக்குவே இல்லை. அதனால் படிக்கிற நேரத்தில் படிக்காமல் விட்டுட்டு ஃபெயில் ஆகிட்டா அது நல்லதுக்குவே இல்லை, அது கொழுத்து போய், ஆமாம், ஆஸ்தியை பிரிச்சுட்டு போனானே அது மாதிரி போயிட்டு அங்கே போய் என்னது என்ன சாப்பிடும்போது அவனுக்கு ஞாபகம் வந்தது, ஆமாம், எல்லாம் வெறும் பண்ணியாக வருது இன்றைக்கி. பண்ணி தவிட்டு சாப்பிடும்போது தான் அவனுக்கு புத்தி வருது. அதனால் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா அங்கே போய் சாப்பிடும்போது தான் புத்தி வரும். அன்றைக்கி நான் நல்லா படிச்சிருந்தேன்னா இந்த நிலைமையில் நான் இன்றைக்கி இருந்திருக்கவே மாட்டேன்னு அப்புறம்தான் யோசிப்பாங்க. பெரியவங்க சொல்கிறதெல்லாம் அப்போ தான் ஞாபகத்துக்கு வரும், அது வரைக்கும் ஞாபகத்துக்கே. அதனால் உஷாராக இருங்க. என்ன பபிதா, அனு, அதனால் எல்லாமே நன்மைக்கல்ல, சிலதெல்லாம் நாமளே எடுத்து மண் வாரி நம்ம மேலே போட்டுட்டு இதுவும் நல்லதுக்குன்னு நம்ம சொல்லுவேன். ஆமாம், அதனால் தேவன், ஆனால் தேவன் பிரியமாக இருக்கிற, தேவன் மேல் பிரியமாக இருக்கிற ஜனங்களுக்கு
எதெல்லாம் பதில் வருதோ அது நன்மைக்காக தான் அது வரும். ஒருபோதும் அது என்ன பண்ணாது, தீமைக்காக அது கண்டிப்பாக வரவே வராது. வாசிப்போம். ஐசாயா 30 வாசியுங்கள். ஐசாயா 30:18. ಹೀಗಿರಲು ಯೆಹೋವನು ನಿಮಗೆ ಕೃಪೆ ತೋರಿಸಬೇಕೆಂದು ಕಾದಿರುವನು. ಹೌದು, ನಿಮಗೆ ಕೃಪೆ ತೋರಿಸಬೇಕು ಅಂತ ಅವನು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅವರು ಕಾದಿರುವನು. ನಿಮ್ಮನ್ನು ಕರುಣಿಸಬೇಕೆಂದು ಉನ್ನತೋನ್ನತನಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುವನು. ಹೌದು, ಉನ್ನತವನಾಗಿ ಆತನು ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುವನು. ಯೆಹೋವನು ನ್ಯಾಯ ಸ್ವರೂಪನಾದ ದೇವರು. ಹೌದು, ನ್ಯಾಯ ಸ್ವರೂಪನಾದ ದೇವರು. ಆತನಿಗಾಗಿ ಕಾದಿರುವವರೆಲ್ಲರೂ ಧನ್ಯರು. ಆತನಿಗಾಗಿ ಕಾದಿರೋರೆಲ್ಲರೂ ಧನ್ಯರು. அல்லேலூயா. வாசிங்க. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். ஆமா, உங்களுக்கு இறங்கும்படியாக கர்த்தர் என்ன பண்ணுகிறாராம், அவர் காத்திருக்கிறாருங்க. உங்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, காத்திருக்கிறார். உங்களை எப்போதும் தீமைக்கு செய்ய வேண்டும் என்று இல்லை. அதனால சில பதில்கள் எல்லாம் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா ஆண்டவர் உங்களை மறந்துட்டாருன்னு இல்லவே இல்லை. ஐயோ, இவ்வளோ வருஷமா நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன்னா ஆண்டவர் அதற்கு ஏற்ற நேரத்தை வச்சிருக்கிறாருங்க. ஏற்ற நேரத்தை வச்சிருக்கிறார் இல்லைங்களா? பதில் கண்டிப்பாக. ஆமா, ராகேல் அழுகிறா, ஐயோ எனக்கு இன்னும் குழந்தை இல்லையே என்று. ஆனாலும் ஒரு நாள் வருகிறது, ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை என்ன பண்ணாரா, பார்க்கிறார், கேட்கிறார் என்று நாம் பார்த்திருக்கிறோம். அதே போல சில நேரம் ஜெபங்களுக்கு ஆண்டவர் தாமதமாக இருக்கிறார் என்றால் அதுவும் ஒரு பதில் தான். இன்னைக்கு அது நடக்கலைன்னா அது ஒரு நல்லதுக்கு தான். நீங்க கேட்ட காரியம் இன்றைக்கே இப்பவே நடக்கலைன்னா அது கூட ஒரு பதில் தான். ஏனென்றால் ஆண்டவர் நல்லது செய்ய வேண்டும் என்று தான் காத்து கொண்டு இருக்கிறார். அப்போ உங்களுக்கும் பதில் கொடுக்கறதுக்கு அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, ಕಾத்துட்டு இருக்கிறார். ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ ಹೇಳ್ತಾ ಇರೋದು? ದೇವರು ಸ್ವಲ್ಪ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಅವರು ಉತ್ತರ ಕೊಡಲಿಲ್ಲ ಅಂದರೂ ಅದು ಉತ್ತರನೇ. ಸ್ವಲ್ಪ ಲೇಟಾಗಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ರೂ ಅದು ಉತ್ತರನೇ. ನನಗೆ ಇವತ್ತೇ ಬೇಕು ಅಂತ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇರ್ತೀರ, ಆದರೆ 1 ವರ್ಷ ಆದ್ರೂ ಉತ್ತರ ಬರಲಿಲ್ಲ ಅಂದ್ರೂ ಅದೂ ಉತ್ತರನೇ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಲೇಟಾಗಿ ಕೊಟ್ಟರು ಲೇಟೆಸ್ಟಾಗಿ ಕೊಡೋ ದೇವ್ರು ನಮ್ಮ ದೇವರು ಇಲ್ಲಯ್ಯ. ಅಂದರೆ ಎಲ್ಲವೂ ದೇವ್ರ ಉತ್ತರನೇ. ಯಾಕೆ ಉತ್ತರ ಅಂದರೆ ಇವಾಗ ಓದ್ತಾ ಇದ್ದೀವಲ್ವಾ, ದೇವರು ನಮಗೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಅದು ವಾಸಿಂಗೆ ನಿಮಗೆ ಕೃಪೆ ತೋರಿಸಬೇಕೆಂದು. ಹೌದು, ಯೆಹೋವನು ನಿಮಗೆ ಕೃಪೆ ತೋರಿಸಬೇಕೆಂದು காதிருவன். அப்போ உங்களுக்கு நல்லது செய்ய அவர் காத்து கொண்டு இருக்கிறார். அப்போ உங்க பதில் அது லேட்டா இருக்குதுன்னா ஆண்டவர் அந்த சமயத்துக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, காத்து கொண்டு தான் இருக்கிறார். ನಿಮಗೆ ಕೃಪೆ ತೋರಿಸ್ಬೇಕು ಅಂತಾನೆ ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸಮಯ ಬರಲಿಲ್ಲ ಅಂದರೆ ದೇವರು ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಇರಲಪ್ಪ, ನನಗೆ ಇವಾಗಲೇ ನಿನ್ನ ಮೇಲೆ ಕೃಪೆ ತೋರಿಸ್ಬಿಟ್ರೆ ನೀನು ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡಿರಲ್ಲ, ಬೇರೆ ಬೇರೆ ಕಡೆ ಎಲ್ಲ ಓಡಾಡ್ತಾ ಇರ್ತೀಯ, ಆಮೇಲೆ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡ್ತೀಯ, ದೂರ ಓಡೋಗ್ತೀಯ ಅಂತಲೇ ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಸ್ವಲ್ಪ ದಿನ ಇರಲಿ ಆದರೂ ಕಾಯ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಕೃಪೆ ತೋರಿಸಲು ದೇವರು ನಮ್ಮಲ್ಲೇ ಆತನು ಕಾಯುವನಾಗಿದ್ದಾನೆ. அப்போ நமக்கு நல்லது செய்யும்படியாக அவர் காத்து கொண்டு இருக்கிறார். வாசிங்க, தமிழ்ல வாசிங்க அப்படியே. உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படியாக எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அல்லேலூயா. அவருக்கு அவர் ஒருபோதும் உங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டார். என்ன அநியாயங்க, நம்ம தாங்க சொல்லிக்கணும். என்ன அநியாயம்,
ஆனால் ஆண்டவர் நீதி உள்ள தேவன். அல்லேலூயா. ஒருபோதும் உங்களுக்கு அநியாயம் பண்ண மாட்டார். அல்லேலூயா. உங்களுடைய ஜெபங்களுக்கு அநியாயம் பண்ணவே மாட்டார். அவர் கண்டிப்பாக பதில் கொடுப்பார். உங்கள் பதில் நீங்கள் பார்த்தே பார்ப்பீங்க. ஆனால் அதுக்கு அந்த நேரத்தில் தான் அவர் எப்போ கொடுக்கணுமோ அப்போ தான் அவர் கொடுப்பார். ஆனாலும் அந்த பதில் நீங்கள் யோசிக்கிற மாதிரி பதில் இல்லை. அவருடைய யோசனை எங்கே இருக்குதான்? வானம் உன்னதமான ஒரு பதில் தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, ஐயோ நான் பிரயாசப்பட்டிருந்தாலும் இப்படி இருந்து கிடச்சிருக்காது. ஆனால் ஆண்டவர் இவ்வளோ என்னது ஒரு மகிமையான ஒரு உன்னதமான பதில் ஆண்டவர் கொடுத்திருப்பார் என்று பதில் வரும்போது தான் நமக்கு தெரியும். அல்லேலூயா. அப்பேற்பட்ட பதில் தான் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் ஒரு வித்தியாசமான ஆண்டவர். ஒரு சின்ன காரியம், ஒரு கடுகு உள்ளே போட்டால் விதைச்சா அது எவ்வளோ பெரிய மரமாய் அது வளருது இல்லைங்களா? அதையெல்லாம் யோசிக்க முடியுமா? யோசிக்க முடியாது. அதுதான் அவருடைய பதில் கூட நம்ம யோசிக்க முடியாத மாதிரி தான் அவர் வழி நடத்துவார். அதனால் ஜெபம், நாம் செய்ய வேண்டிய ஜெபம், அதுக்கு மேலாக ஆண்டவர் பதில் கொடுக்குற பதிலை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறது. நாம் அதையும் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கணும்? ஆமாம், ஐயோ பதில் இல்லை பதில் இல்லைன்னு அல்ல, ஏற்கனவே அவர் பதில் கொடுத்துருப்பார். பதிலை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறது தான் நாம் அதை பார்க்கணும். இதுதான் பதில்னா இதுதான் பதில். ஆமாம், இது வேணும்னா இது ஆண்டவர் இது கொடுத்தாருனாலும் பதில், அது கொடுக்காட்டியும் அது பதில் தான். என்ன அது கொடுக்கலன்னா வேற அவர் உங்களுக்கு கொடுக்குறார் என்ற அர்த்தம். பெருசாக அது கூட பெருசாக அவர் கொடுக்குறார் என்ற அர்த்தம். அதனால் எல்லா பதிலுக்கும் நாம் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு என்ன இருக்கணும்? மனசு நமக்கு இருக்கணும். அதுக்கும் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரை இதுதான் என் பதிலா என்று கேட்குற ஒரு ஜெபமும் நமக்குள்ளே இருக்கணும். நாம் தேவனிடத்தில் இருக்கும்போது அவர் செய்கிற ஒவ்வொரு காரியம் நமக்கு இது பதில் என்று நமக்கு அப்போ தான் நமக்கு அது புரியும். அதனால் வசனங்க கடைசியாக அது இன்னும் 30:18 ஐசாயா. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்காக காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான். அவருக்காக காத்திருக்கிற அனைவரும் யாரும்? பாக்கியவான்கள். நீங்க எல்லாம் யாரு? பாக்கியவான்கள். அவர் மேல காத்திருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். கன்னடத்தில் எப்படி இருக்குது? ಧನ್ಯರು. ಧನ್ಯರು. ಅವ್ರಿಗೋಸ್ಕರ ಕಾಯುವ ಒಬ್ಬೊಬ್ಬರು ಯಾರೋ ಧನ್ಯರು. அதனால் நீங்கள் வாக்கியவான், வாக்கியவதி இல்லைங்களா? வாக்கியவதின்னு பேரை தான் வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள்லாம் உண்மையான வாக்கியவதிகள். அல்லேலூயா. அதனால் வாக்கியவான், வாக்கியவதியாய் நாம் இருப்போம். அவர் மேல் எப்பொழுதும் காத்திருப்போம். நாம் பாக்கியவானாய் நாம் இருப்போம். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தி. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் செய்தி. எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தே. எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம்
ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் நல்ல தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 அப்பா. கிருபையும் இரக்கமுள்ளவரே உமக்கு நன்றி, நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. இயேசுராஜா, இந்த மனமகிழ்ச்சி நாளிலே இயேசுராஜா இங்கு ஒன்று கூட உம்மை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் நீர் எங்களுக்கு செய்த கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை அப்பா இயேசு ரட்சகா உமது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் சுகத்தையும் பலத்தையும் தந்து தெய்வமே இந்த நாளையும் அடிமைகள் காணவும் உம்மை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் தேவரீர் எங்களுக்கு செய்திருக்கிற கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. அநேகருக்கு இல்லாத தெய்வமே பாக்கியத்தையும் சலாக்கியத்தையும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஐயா. இயேசுராஜா, உம்முடைய பிள்ளைகளாகும்படி எங்களுக்கு கொடுத்த இந்த மகா கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா இயேசு ரட்சகா, இயேசு ரட்சகம் நல்ல தெய்வமே, நீர் எங்களுக்கு செய்து வந்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. என்னமாய் வலுவாமல் இருக்கும் இருதயத்தையும் தெய்வமே உமது மகிமையில் காணப்படும் தெய்வமே காணப்படும்படியாக ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. இயேசுராஜா, ஸ்தோத்திரம் 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 அப்பா. இந்த சிறு மந்தையை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. அப்பா இயேசுராஜா, இயேசு ரட்சகா, எங்கள் அநேக ஜனங்கள் உமக்கேற்றவர்களாய் மாறும்படியாக தெய்வமே நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. அனுதினமும் சபை தெய்வமே இயேசு ரட்சகா சேர்த்து கொண்டு வந்த எங்கள் நல்ல தெய்வமே ஆவியானவரே, இதுபோன்று அதுபோன்று இங்கும் தெய்வமே இயேசு ரட்சகா தினமும் தெய்வமே சபையில் தெய்வமே இயேசு ரட்சகா நீர் கொண்டு வர வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. இதை பெரிய மந்தையாக நீர் மாற்ற வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. உமக்கு எதிர்கொண்டு வரும்படியாக ஒரு பெரிய கூட்டத்தை அப்பா எங்கள் நீர் ஏற்படுத்தி தர வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. இயேசுராஜா, இயேசுராஜா, ஸ்தோத்திரம் 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 அப்பா. வந்த ஒவ்வொருவருக்காக உமது சமூகத்தில் வருகிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் ஐயா. ஒவ்வொரு இன்னும் அதிகமாக உமக்குள் நெருங்கி ஜீவிக்க ஒவ்வொரு இருதயத்திலும் பேச வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருடைய குற்றம் குறைகளை எல்லாம் தயவாய் மன்னிக்க வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. இயேசுராஜா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் பரிசுத்தத்தில் வளரும்படியாகவும் அப்பா இயேசு ரட்சகா உமது கிருபைகளை பெற்ற தெய்வமே இயேசு ரட்சகா உன்னதத்தில் வாழும்படியாக தேவரீர் கிருபை செய்ய வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் அப்பா. தெய்வமே இயேசு ரட்சகாய் மட்டும் காத்து வந்து ஒரே இனிமேலும் காத்துக்கொள்ளும் எங்கள் போக்கிலும் வருத்திலும் செய்யும் காரியங்கள் வேலைகளில் எல்லாவற்றிலும் உமது கிருபையும் ஆசீர்வாதம் இருக்கட்டும் கர்த்தாவே. ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும் அப்பா. வந்த பிள்ளைகளின் தேவைகளை எல்லாம் சந்திக்க வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. யாராருக்கு என்னென்ன தேவைகள் என்பதை அறிந்த நல்ல தெய்வமே ஒவ்வொருவருக்கும் ஏற்ற தேவைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. அப்பா இயேசு ரட்சகா, பூமியில் வாழும் நாட்கள் எல்லாம் உமக்கு சாட்சியாய் நிற்கும்படியாக ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. ஒருவனும் சேரக்கூடாத ஒளியில் வாசித்தேகிற எங்கள் நல்ல தெய்வமே அப்பா இயேசு ரட்சகா, இயேசு ரட்சகா ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து கொண்டு பலப்படுத்தும் ஆசீர்வதியும் ஐயா. தெய்வமே ஸ்தோத்திரம் 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 அப்பா. இம்மட்டமாய் எங்களை காத்து வந்தவரே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்தார் கர்த்தாவே. வரப்போகும் காலங்களில் கூட உமது கிருபையும் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் ஐயா. ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் விசேஷமாய் உமது வருகைக்கு என்று நாங்கள் ஆயத்தமாய் காத்திருக்கும்படியாக ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டுமாய் வேண்டுகிறோம் கர்த்தாவே. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. உமக்கு சித்தமானால் உமது வருகை தாமதிக்குமாயன் வேண்டுமாய் அடிமைகள் ஒன்று கூடி உம்மை துதிக்கும் ஸ்தோத்தரிக்க தேவரீர் கிருபை செய்ய வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. எல்லா துதிகனம் ஸ்தோத்திரம் மகிமையாவற்றை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அறிவிப்பதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களையும் மறவாதே. ஆமென். துதி கனமாயமயோமகி ஓ எல்லாமே, ஓ எல்லாமே. துதி கனமாயமயோமகி ஓ நீரே ராஜாவே. ஹalleluya ஹalleluya ஹalleluya
of the Lord Jesus Christ, the love of the Father, and the sweet communion of the Holy Spirit rest upon each one of us for now and evermore. Amen. Hallelujah. 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 ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.